ஹலோ காய்ஸ், குட் மார்னிங், ஹாப்பி தீபாவளி. காலையிலே எந்திரிச்சாச்சு. எல்லா வீடு ஸ்டவ் தொடச்சி வீடு தொடச்சி சிஸ்டர் கோலம் போட்டுட்ருக்காங்க. நைட்டே போடலை, ஏன்னா மழை பெய்யுதா கோலம்லாம் இதுவாயிரும். கோலம் பெருசாக போடல, எனக்கு குட்டி கோலம் தான், பெருசாக எதுவுமே பண்ணல இந்த வாட்டி. ஸோ அடுத்து வந்து எல்லா குட்டீஸையும் எழுப்பி எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிற வேலை தான் எங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நிஸ்வீனை வந்து எண்ணெய் தேய்ச்சாச்சு. இன்னும் நிஸ்வின் குட்டி தான் கொஞ்சம் இன்னைக்கு சீக்கிரம் எழுந்திரிச்சதுனால அவருக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டாச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் குளிக்கணும், உடனே குளிக்கக்கூடாது. பார்த்துக்கோ, ஈரமாக இருக்கும். இங்கே வா, உள்ள உள்ள போகக்கூடாதுடா, என்னையா இருக்கும். நீ வெளில வாணி, கம் அவுட் சைட். நான் வெண்ணி போட்டிருக்கேன் பாரு, துணி வேற ஆன் பண்ணி விட்டாச்சு. இதை வெண்ணி போட்டிருக்கு. அப்படியே ஒவ்வொரு குட்டீஸாக எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு தான் நம்ம குளிக்கணும். ஸோ நிஸ்வின்க்கு எண்ணெய் தேய்ச்சி முடிச்சுட்டு அடுத்து நானும் எண்ணெய் தேய்க்க போகிறேன். நல்லெண்ணெய் தலையில் வைத்து நல்லா சூடாக வந்து தேய்ச்சி. ஆக்சுவலி வாரமே நமக்கு எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு ஊற்றணும் அப்படிம்பாங்க, அப்போ தான் அந்த ஹீட்டு இறங்கும். இப்போ வந்து மழை டைம்னால கொஞ்சம் கம்மியாகவே நம்ம தேய்ச்சிக்கணும். கொஞ்சம் பயமாக இருக்குது, சளி பிடிச்சிருமோ அப்படின்னு. இல்லைனா சாட்டர்டேஸ் வெயில் காலத்தில் எவ்ரி சாட்டர்டேஸ் வந்து லேடிஸ் வந்துட்டு தலையில் எண்ணெய் வச்சு குளித்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அது முன்னாடி நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிடுச்சு, ஏன்னா எங்களுக்கு அது ஒத்துக்க மாட்டேங்குது. அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு தடவையாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அது ஃபாலோ பண்ணிங்கன்னா உடம்பு நல்லாவே இருக்கும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹீட் பாடி. ஸோ ஹீட் பாடி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து எண்ணெய் தேய்ச்சி தலை குளிங்க, ஓகேவா? கோ சிஸ்டர் வந்தாங்க, கேட்டேன் கோலம் போட்டாச்சா அப்படின்ட்டு. இல்லை மழை தூருது, அதனால் கோலம் போடலை, அப்படியே போட்டாலும் அழிஞ்சிரும், அதுக்கு எதுக்கு நம்ம வேஸ்ட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதனால் வேணாம் விட்டாச்சு. அப்புறம் பசங்களாம் எழுப்பி நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சிடலாம் அப்படின்னு பேசி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்தார். ஹஸ்பண்ட் வந்து காலையிலே அனுப்பி விட்டோம், சிக்கனும் மட்டனும் வாங்கிட்டு வந்துடுங்க, ஏன்னா தீபாவளி டைம் கூட்டமாக இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால அவரை வந்து ஒரு 5:30க்கெலாம் எழுப்பி அவர் போனார். போயிட்டு வர்றதுக்கே அவருக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. செம்ம கூட்டமாக இருந்தது. எனக்கு அப்புறம் பயங்கர கூட்டம். நல்ல வேளை நான் கொஞ்சம் சீக்கிரம் போனேன். எனக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா அதை விட பயங்கரமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆச்சரியமே, கவிதா எஞ்சிருவானேடா. ஆஹா, குளிக்கல. நீ தானே எண்ணெய் தேய்ச்சி குளிக்க போற. இப்போ போட்டு இன்னைக்கு குளிக்க போகிறாங்க மிஸ்ஸு. தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குளிப்பாட்டுறேன். பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு, செம்ம மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளி அதுமா இப்படி மழை பெய்யுது, எல்லா வருஷமும் மழை பெய்யுது. ஆறுல எப்படி மழை பெய்யுதுன்னு. குளிச்சுட்டு வந்தானே குளிருது. உங்கள் ஊரில் மழை பெய்யுதா இல்லையா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஊரில் எப்படி இருக்குது? மழை பெய்யுதா, வெயில் அடிக்கா? எனக்கு தெரிஞ்சு எல்லா ஊர்லேயும் மழை தான் பெஞ்சிட்ருக்கு, பயங்கரமாக மழை பெய்யும். ஸோ அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி. காலையிலே ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். பாலை குடிக்கல, பிஸ்கெட்டை சாப்பிடல, நெட்டு ஆஃப் பண்ணு. நெட்டு ஆஃப் பண்ணால் எப்படி ஃபோனில் நெட்டு வரும்? வைஃபை ஆஃப் பண்ண சொல்கிறான். சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த பையன். இப்போ என்னம்மாப்பா உங்ககிட்ட நிற்கான்? உங்கள் ஃபோன் வேணுமாம்மா? நான் தேவமா காலையிலே பிரச்சனை பண்ணுறேன். என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறேன்னா எண்ணெய் ஊற்றுறேன். நிறைய ஊற்றிடும் போல. பக்கத்து எரிய வைக்கல. என்னம்மா எரிய வைக்கல? இந்த பூ வச்சுட்டு எல்லாத்துக்கும் பூ வச்சுட்டு அப்புறம் திரி போட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு விலைக்கு ஏற்றலாம், சரியா? ஓகேவா? பூ தெரியுது எங்க பாரு. பூ வர ரேட் ஜாஸ்தியாண்டா. எவ்வளோ? சாமந்தி பூ எவ்வளவோ 60 ரூபாய் அப்படி சொல்லி சொன்னாங்க. 60 ஐயோ ரேட். பாட்டிலாம் 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவாங்க. 60 ரூபாயா அப்படின்றாங்க பாட்டி. எங்க போய் வாங்கினாங்க? ரேம் சித்தப்பா வாங்கிட்டு வந்தாங்க, நைட்டுக்கே வாங்கிட்டு வந்தாங்க. பாட்டி பூ வாங்கிட்டு வரலன்னா வீட்டுக்கு வராது அப்படின்ட்டாங்க. அதனால சித்தப்பா தேடி தேடி வாங்கிட்டு வந்திருக்காங்க பூ. அப்படி எடு, இப்படி எடு, இதுதான் கரெக்டாக எடுக்கிறேன். இப்படியே வச்சிருக்கேன் மாதிரி இப்படி எடு.
ஐயப்போம் சுவாமியே. வேறு நீ இது பண்ணும்போது நான் எடுக்கிறேன் சரியா? கரெக்டா என்ன தெரியுமா? சரமையப்பா தேவ வெங்கடரமணா கோவிந்தா 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 கோவிந்தா. சீனி அது விளக்கு பக்கத்துல பட்டாசு அதானே துபாய் ஏத்துவாடா உன் துபாய் எப்படா பொட்டு வச்சிருக்கேன். சீனிவாசா கோவிந்தா சாமி கும்பிடணும் கண்ணு நல்லா சொல்றோம் தெரியுமா? சாமி குடுவா. சாமி வச்சா இன்னைக்கு இப்போ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிட எல்லா குட்டீஸையும் கூப்பிட்டு வந்தாச்சு. வீட்டில் வந்துட்டு எங்கள் ட்ரெஸ் எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு புது ட்ரெஸ் எல்லாருக்கும் எடுத்தது வந்து சாமிக்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பண்ண ஸ்வீட்டு அவ்வளோதான். சிம்பிளாக வந்து முடிச்சாச்சு. அங்கே வந்து அந்த வீட்லேயும் நாங்கள் சாமி கும்பிடுவோம், அங்கேயும் போகணும். இங்கே முடிச்சுட்டு அங்கே கிளம்பிடுவோம். ஸோ இங்கே பிரதர்இன்லா வச்சு கும்பிட்டாச்சு. என் ஹஸ்பண்ட் வரவே மாட்டார் சாமி கும்பிட்றதுக்கெலாம். அவருக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை கிடையாது. கூப்பிட்டாலும் சும்மா சாஸ்திரத்துக்கு வந்து நின்றுட்டு போவார். ஸோ மோஸ்ட்லி வரமாட்டார். நாங்கள் கம்பலும் பண்ணுறது கிடையாது. வந்தால் ஓகே, வரலன்னா நாங்கள் விட்டுருவோம். சாமி கூட மாற்ற முடியல ஏய் இப்படி வாடா ஸ்வீட்ல கொடுப்பாங்க. தேவா ஆஃப் பண்ணிட்டான். வாங்க தேவ்குட்டி எதுக்கு ஆர்வமாக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் அவரை கூப்பிடும்போதே ஸ்வீட் பாக்ஸோட தான் கூப்பிட்டேன். ஸ்வீட் வச்சு தான் கும்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்வீட் பாக்ஸை காமிச்சேன். உடனே பின்னாலே விறுவிறுன்னு வந்துட்டான். ஸோ எப்படா ஸ்வீட் பாக்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். சாமி கும்பிட்டு முடித்த உடனே அவருக்கு வந்து ஸ்வீட்டை வந்து எடுத்து கொடுத்துட்டேன். உடனே வாங்கி சாப்பிட்டாரு. உடனே என் பிரதர்இன்லாவும் எடுத்து கொடுத்துட்டாங்க இந்தாடா அப்படின்ட்டு. ஸோ அப்படியே எல்லாேருக்கும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னா அது ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். நாங்கள் பண்ண ஸ்வீட்டையும் ஒரு பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுட்டு அங்கே போகிறதுக்காக கிளம்புனோம். செம்ம தண்ணி ரோட்லாம். நாங்கள் பண்ண ஸ்வீட்டை சாப்பிட்டு பார்த்தீங்களா? சாப்பிட்டாங்களா? என்ன நீங்க பண்ணிட்டீங்களே சாப்பிடுறேன். அவங்க தான் சாப்பிட்டுருக்காங்க 2. தேவ் சாப்பிட்டான். தேவ் 2-3 சாப்பிட்டான். இந்த மிச்ச மீதி மாவுல காய்ச்சி கொலக்கட்டை கிளம்புங்க, அந்த வீட்டுக்கு போங்க. 5 மணி வரைக்கும் மழை பெய்யுங்க. போடு. மழையா பெய்யுது. நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, இப்ப நல்லா வெச்சிருச்சு. என்னப்பா வாங்க, நான் வந்து வீடியோ எடுத்தேன். நல்ல மழை, இப்படி தண்ணியா கிடக்கு. வா தேவா போ. இப்போ நாங்கள் வந்து அந்த வீட்டுக்கு போய் சாப்பிட போகிறோம். அங்கே அத்தை வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. என்ன 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 பேசுகிறீங்க? ஹாப்பி தீபாவளி சொல்லுங்கள். ஹாப்பி தீபாவளி. வெரி குட். தேவ்குட்டி வந்து ஹாப்பி தீபாவளி சொல்கிறாரு. பாய். ஸ்வீட் சாப்பிட்ருக்காரு. ஸ்வீட் ஒரு ஸ்வீட் பைத்தியம். எப்படா ஸ்வீட் தருவாங்க சாமி கும்பிட்டு முடிச்சுன்னு ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்ருக்காரு. எவ்வளோ தண்ணி இருக்கு, தண்ணி இருக்கு பார்த்து. வீட்டுக்கு போகிறோம். இதான் வீட்டுக்கு போகலாமா? பாட்டி வீட்டுக்கு போகலாம். இங்கே வந்து வீடு ரொம்ப ஒழுவும். கொஞ்சம் பழைய வீடு. ரொம்ப மழை பெஞ்சதுன்னா பயங்கரமாக ஒழுக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கஷ்டமாக தண்ணியாக தான் இருக்கும். வா வா. எவர் இங்கே ஒழுகுது, ஹாலில் ஒழுகுது, அங்கே ஒழுகுது ஃபுல்லாக. இங்கே வாங்க. சாமி கும்பிட்டாச்சா? சாமி கும்பிட்டாச்சா?
அத்தை வந்து ரொம்ப மும்முரமாக பலகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலையில் வந்து என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா இட்லி, சிக்கன் குழம்பு, உளுந்த வடை, அப்புறம் சுசியம். எல்லா தீபாவளியும் இதான் வந்து மார்னிங் மெனு. அதுவும் பார்த்திங்கன்னா கறி குழம்பு சிக்கனுக்கெலாம் வந்து வெயிட் பண்ணுவோம் நாங்கள் எப்போடா தீபாவளி வரும் என்றைக்கு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஸோ வடை வந்து சுட சுட போட்டால் தான் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அதனால் சுட சுட அப்படியே சாமி கும்பிட்டுட்டு உடனே எடுத்து வச்சிடலாம் அப்படின்றதுக்காக அத்தை தான் எப்போவுமே பண்ணுவாங்க. வடை போடுறது அவங்க தான் ஸ்பெஷல், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி எல்லா பலகாரமுமே எங்கள் அத்தை தான் பண்ணுவாங்க, நாங்கள் ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ அந்த வீட்டில் இந்த வீட்டில் நாங்கள் தனித்தனியாக இருக்கிறதுனால போய் ஹெல்ப் பண்ண முடியல. எங்கள் அக்காவும், அதாவது மூத்த அக்கா இருக்காங்கல்ல, அவங்களும் எங்கள் அத்தையும் தான் பண்ணுவாங்க. குலோப் ஜாம் ரெடி. குலோப் ஜாமுன், வடை, என்னது இட்லி, சிக்கன் குழம்பு. சாமி கும்பிட்டு காக்கா தொடுக்குது. அப்படியே யாருக்கு தோசையா? தேவுக்கு தோசை. தேவுக்கு இட்லி பிடிக்காதுல, அதனால அவருக்கு மட்டும் தோசை. அவன் இட்லி சாப்பிட மாட்டானே தேவு. போன வாட்டியும் சாப்பிடல கறி சோறு. வேணா காமிச்சு பாப்போம். தலையில கிளிப் அப்படியே இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. காசு ஏடே கிடையாது. நூறு ரூபாவா? பழங்கள் ரெடி. தள்ளி போங்க, வாங்க உட்காருங்கடா. அதான் சொல்ல, அங்கேயே போனா அப்படியே வச்சு அப்படியே தோசை திருப்புங்கக்கா. தள்ளுங்க ஊத்தி போங்க. மெதுவா காக்கவே என்ன சாப்பிடலையா? ஒண்ணுக்குடா அது கவர் உனக்கு நான் தட்டு வச்சேன். சொல்ல வேணாமா? இட்லி எப்படி சாப்பிடுவேன்? தேவுக்கு வேணாம், தேவ எடுத்துக்கோ. வேண்டாமா?
சிக்கன்னா வடையை எடுத்து தோசை தட்டில் வச்சுட்டான். அதுக்குள்ள வெடிலாம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னடா பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அதுக்குள்ள யார் வைக்க போறா? வைங்க வைங்க வைங்க. வச்சுட்டு அங்க போ, தண்ணியா இருக்கு. வச்சிட்டியா? ஏய் எவ்வளவு நேரம்டா வச்சிட்டியல? ஓடுறான் பாரு. அப்பா பக்கத்து வீட்டுல கொண்டு இப்போ இதோட இந்த ஃபேனை அடுத்து எப்போ மாட்டுவீங்க? தீபாவளிக்கு இந்த ஃபேனை கலட்டுறது தாங்க எங்களுக்கு பெரிய வேலையாக இருக்கும். வீடு வேற ஒழுகுது, தண்ணி பட்டு ஃபேன் ஓடாது. அந்த காரணத்தினால் ஃபேனை கலட்டுறாங்க. ஏற்கனவே ஒழுகுது வீடெல்லாம். இந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது என்ன தெரியும் ஞாபகம்? இந்த படத்துல சூரிய வம்சம் படத்துல அவன் கடன் கொடுத்துருக்கோம் அவன் ட்ரெஸ். என்னது தர்மபிரபு? ஐயா தர்மபிரபு ட்ரெஸ் மாத்திடுமா? நம்ம ட்ரெஸ் நல்லா கண்ணா அந்த கலர்ல தேவ்குட்டி என்னப்பா? பட்டுக்குட்டிக்கு என்ன பட்டுக்குட்டிக்கு ஏன் கழிட்டேட்ட பார்த்து பார்த்து அந்த லேடர் இருந்தா கரெக்டா இருந்திருக்கும். வீட்டில் இருக்கு. ஒரு வழியாக வெற்றிகரமாக ஃபேனை கழட்டி எடுத்து வச்சிட்டாங்க. இதோட மழைலாம் முடிஞ்சு ஜனவரி பொங்கல் முடிஞ்சு தான் இந்த ஃபேனை வந்து மாட்டுவோம். அப்பயும் மழை பெஞ்சதுன்னா மாட்ட முடியாது. ரொம்ப அந்த டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தா செம்ம மழை. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கடுப்பாக இருந்தது. ஃபுல்லாக ரோட்லாம் தண்ணியாக இருக்கா. புது ட்ரெஸ் போடுறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் வெடிச்சிட்டு அப்புறமா போடலாம் அப்படின்னு யோசித்தோம். கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், கதை பேசிகிட்டு இருந்தோம் ஜாலியாக ஃபேமிலியாக. யார் தாத்தா? அந்த மனுஷன் தானும் செய்ய மாட்டாரு, அடுத்தவங்க செய்ய விட மாட்டாருல. வெடிக்க மாட்டாங்களா? மாமா வெடிப்பாரு. எனக்கு ஒரு மாமனாரு நின்னாதான் இங்க நின்னா குற்றம் பாரு, தலை பூ வச்சா தப்பு பாரு, உடம்பு கட்டினா இப்படியும் பாரு. ஆனா அவரு கொண்டாடிக்கிட்டு வாரம் செவ்வாய்க்கிழமை அப்படியே ஒரு வாரம் இருக்க மாட்டாரு, அப்படியே சுற்றுலா போயிடுவாரு. நம்ம வயசானவங்க வீட்டில் தான் இருக்கணும். அதனால அப்படியே எல்லாருமே அப்படியே விட்டாச்சு. தேவை இல்லை. எங்க வீட்டுல தோசை தான் வந்து எல்லா வேலையும் செய்வா. சோறை போட தெரியல பாருங்க. போறான் அந்த பக்கம் போறான். வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. இப்ப வந்து குலோப் ஜாமுன் வேணுமா? இப்போ கிச்சன்ல போய் நின்னுக்கிட்டு சுக்காவை கொடு, குலோப் ஜாமுன் கொடுன்னு டார்ச்சர் பண்றா பாட்டிய. பட்டர் சுக்கா இருக்குல்ல, கடாயில இருந்து ஒரு பீஸ் எடுத்து கொடுங்க. அப்புறம் நான் ஒரு குலாப் ஜாமுன் யாருமே சாப்பிடல, அதுக்குள்ள இவன் எடுத்து சாப்பிட்றான். குட்ஜாமுன்ட்டு குடும்பமே குட்ஜாம் பைத்தியம் பிடிச்சாலிட்டு. தருவேன் முண்டக்கண்ணு கோக்கிலாவா? தொக்கு சாப்பிட்டியா? காரமா இருக்கா? கடாய் சோறு, மட்டன் சுக்கா, கடாய் சோறு.
இதை வச்சு நான் சாப்பிட வலிச்சிட்டு கடாயில வலிச்சிட்டு அதாவது தொக்க வலிச்சு வச்சுட்டு கடாயில வந்து விரவி எடுத்துட்டு தேவமா என்ன பண்ற? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஸோ மழை டைமில் இங்கே பாருங்கள் மேலே எப்படி வந்து தண்ணி வரைஞ்சி ஃபுல்லாக சொட்டு சொட்டாக வடிய ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, அப்போ ஏன் வந்து இந்த வீட்டில் இருக்கீங்க, வீடு மாறலாம்ல அப்படின்னு. எங்களுக்கு வேறு வழி இல்லை, இங்கே பக்கத்தில் வேறு எங்கேயுமே எங்களுக்கு வீடும் கிடைக்கல. ஆனால் இந்த வீடு தான் வந்து வாடகை கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் இங்கே வந்து இருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே தான் இருந்தோம், அதுக்கப்புறம் தான் நானும் சிஸ்டரும் அந்த வீட்டில் இருக்கோம். ஸோ நாங்கள் இருக்கிற வீட்டில் வந்துட்டு எல்லோரும் ஒன்றா இருக்கலாமே நீங்கள் நினைக்கலாம். பட் அவ்வளோ பேர் நாங்கள் வாடகைக்கு கொடுக்க மாட்டோம். அவ்வளோ பேர் வந்து ஒரு ரெண்டல் வீட்டில் வந்து இருக்க அலோவ் பண்ணலை. ஸோ அதனால் இப்படி 2 வீட்டில் இருக்க வேண்டிய நிலமை. அண்டு பக்கத்தில் வேறு எங்கேயுமே எங்களுக்கு வீடும் கிடைக்கல. ஸோ அந்த காரணத்தினால இந்த ஒரு 4 மாதம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மழை டைமில். இப்படி தான் ரொம்ப ஹால் ஃபுல்லாக தண்ணி, கிச்சன்லேயும் லைட்டாக ஓடுவோம். இப்போ பெட்ரூம் அந்த ஒரு ரூம் நாங்கள் சாப்பிட்டோம் இல்லையா, அந்த ஒரு ரூம் மட்டும்தான் வந்து ஒழுகாமல் இருக்குது. அதுவும் ரொம்ப பயங்கரமாக பேஞ்சுது அப்படின்னா வாசலில் கொஞ்சம் ஒழுக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எங்களுக்கு என்ன வழின்னு தெரியல. கடவுள் ஒரு வழி கொடுப்பாரு. நாங்கள் நல்ல நிலைமைக்கு வந்து இதுக்கப்புறம் இருப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி சொல்லுங்க அண்ணி. ஹாப்பி தீபாவளி. ஐயோ என் மூஞ்சே நல்லா இல்லை. நல்லா தான் இருக்கு. கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க 7 மணிக்கு தான். என்ன தேவ வெளியே போயிட்டான். போங்க போங்க போங்க. வீடியோ எடுத்துட்டாங்க அப்பதான் இதை வந்து Sky shot. இந்த செட் போடலாம். காலியா இருக்கும். அப்புறம் எங்கள் அண்ணியும் பொண்ணும் வந்திருந்தாங்க. சரி முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. ஆட்டோ புக் பண்ணால் கிடைக்கவே இல்லை. சரி ஹஸ்பண்ட் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காரில் கொண்டு போய் விட போனாங்க. இப்போ இன்னைக்கு குட்டீஸ் நிஷ்வீனு ஆசி தோசி எல்லோரும் நாங்களும் கொண்டு போய் விட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்கள போய் விட போயிட்டாங்க. அப்புறம் மீதி இருக்கிற பட்டாசெல்லாம் நாங்கள் காலி பண்ணிகிட்டு இருந்தோம். நானும் சிஸ்டர்ஸ் சேர்ந்து கொஞ்சம் நேரம் அப்படி ஃபன் பண்ணிவிட்டு ஃபோட்டோஷூட்லாம் எடுத்துகிட்டு முடித்தாச்சு. தீபாவளி வந்து சிறப்பாக கொண்டாடியாச்சு. ரொம்ப ஜாலியாக போச்சு. இந்த தீபாவளி உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும். ஃபேமிலியோட எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம்ம இருக்கிற ஒரே லைஃப்பை நல்லபடியாக சந்தோஷமாக வாழணும். ஹாப்பி தீபாவளி. பாய். இவங்க பேர் பட்டாசு வச்சுருக்காங்கண்ணா. சூப்பராக இருக்குது. சிறப்பாக தீபாவளியை கொண்டாடியாச்சு. ஸோ தீபாவளி முடிஞ்சிருச்சு. இங்கே பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். மறுபடியும் ஹாப்பி தீபாவளி. நல்லபடியாக தீபாவளி கொண்டாடி முடிச்சாச்சு. தூங்க போகிறோம். குட் நைட்.